ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எனது மணிமேகலை குக் வித் கோமாளி லெஃப்ட் ஆகிட்டாங்களா? சன் டிவியில் டாப் குட் புது ஷோ பண்ண போகிறாங்க. அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். குக் வித் கோமாளி ஒரு காலத்தில் டாப் ஷோவாக இருந்துச்சு, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் ஷோவாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டைகளும் சர்ச்சைகளும் தான் இருக்குது குக் வித் கோமாளி. குக் வித் கோமாளி மேலே எது தப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாக்ஸ் ஆஃபீஸ் கம்மி தான் இல்லாத வைப்போம். இந்த ஷோவில் 8 கோமாளிஸ் இருக்காங்க, ஆனால் அவங்க யாரும் ஒழுங்காக கண்டென்ட் எடுக்க மாட்டாங்க. அப்படின்னு பேரில் புகழன் குரேஷியோட கண்டென்ட்ஸ் மட்டும் தான் டிவியில் போடுறாங்க, வேறு யாரும் எதுவும் போட மாட்டாங்க. நிறைய கோமாளிஸ்லாம் கோவப்பட்டு ஷோ விட்டே போயிட்டாங்க. நாஞ்சலி விஜயன் பரிணாசலாம் நிறைய கோவப்பட்டாங்க. எங்கள் கண்டென்ட்ஸ்லாம் டிவியில் வரைய மாட்டேது, அந்த மாதிரி கோவம் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, மணிமேகலை நல்லா கண்டென்ட் எடுப்பாங்க. அவங்களே நம்ம வேஸ்ட்டாக ஆங்கர் பிடிச்சிருக்கோம், அவங்க சூப்பராக கண்டென்ட் எடுப்பாங்க. ஆங்கரிங் எதுக்கு வேஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி கோமாளியாக வந்துட்டாங்க. ஏற்கனவே மணிமேகலை பார்த்தீங்கன்னா 4 சீசனில் கோமாளியாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மக்களிடம் நல்ல வரவேற்பட்டாங்க. நிறைய பேர் என்னென்னா மணிமேகலை கோமாளி தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2வது சீசன்லேருந்து சொல்கிறாங்க ஆங்கரிங் பண்ணணும் தான் அவங்களோட ஆசை. கோமாளியாக பெர்ஃபார்மராக இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசையே இல்லை, சும்மா ஆங்கராக வந்து இருந்துட்டு போகணும், அந்த மாதிரி தான் ஆசைப்பட்றாங்க. பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பெனி என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, சன் டிவியில் டாப் குட் புது ஷோவில் வந்திருக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆங்கர் தான், எல்லாம் பெர்ஃபார்மராக தான் இருக்காங்க. நம்ம ஏன் வேஸ்ட்டாக மணிமேகலை ஆங்கராக பிடிச்சிருக்கோம்னா கோமாளியாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் 3 எபிசோட் ஆங்கராக தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளியாக இந்த லேட்டஸ்ட் எபிசோடில் மாற்றிட்டாங்க. இன்றைக்குள்ள எபிசோடில் பார்த்தீங்கன்னா மணிமேகலை கோமாளியாக இருப்பாங்க. வந்து செஃப் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் லெஃப்ட் ஆகிட்டு இப்போ டாப் குக்குன்னு புது ஷோவில் ஜட்ஜாக பண்ணுறாரு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஷோ எப்படியாவது டாப்புக்கு கொண்டு வரணும், குக் வித் கோமாளி பீட் பண்ணிடணும்னு நல்லா உழைப்பெல்லாம் போகிறாரு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாப் குக்கு இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பு தான் ஆகும், விஜய் டிவி தான் நல்ல காமெடி ஷோஸ்லாம் கொண்டு வரும், அது மாதிரி கமெண்ட் பண்ணியும் ஆள் வந்து டென்ஷன்லாம் அவ்வளோ செஃப் வெங்கடேஷ் பட்டு பொறுமையாக என்ன சொல்லியிருக்காருன்னா, கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும் அந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காரு. செஃப் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா நல்லா உழைப்பெல்லாம் போடுறாரு, இந்த ஷோ நல்லா டாப்பு கொண்டு வரணும், குக் வித் கோமாளி பீட் பண்ணிடணும், அந்த மாதிரி என்ன தடவை முயற்சி பண்ணுறாரு. மணிமேகலைக்கு குக் வித் கோமாளி சீசன் 5ல் கோமாளியாக இருக்க விருப்பம் தெரிஞ்சு மீடியா மிஷன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு பேச்சுவார்த்தை வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து குக் வித் கோமாளியில் கோமாளியாக இருக்க விருப்பம் இல்லைனா நீ வந்து நம்ம சன் டிவிக்கு வந்துட்டு டாப் குக் ஷோக்கு வந்துரு, அந்த மாதிரி பேச்சுவார்த்தை வச்சுருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மணிமேகலை மேபி பார்ப்போம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலாம் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் மணிமேகலை பார்த்தீங்கன்னா கோமாளியாக தான் இருக்கணும், கோமாளியாக இருந்தால் தான் நல்லா கண்டென்ட் என்ன எடுப்பாங்க. மணிமேகலை கோமாளியாக இருக்க தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மணிமேகலை ஆங்கராக அங்கே மாற வாய்ப்பே இல்லை குக் வித் கோமாளியில். பார்த்தீங்கன்னா மணிமேகலை பார்த்தீங்கன்னா டாப் குக் ஷோலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. அதான் இப்போ பார்த்தா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா குக் வித் கோமாளி பொறுத்தவரைக்கும் ஒரே சண்டைகளும் சர்ச்சைகளும் தான் போயிட்டுருக்குது. ஒரு காலத்தில் டாப்பில் இருந்த ஷோ 2021, 22 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி தான். அப்படி பார்க்காத ஃபேன்ஸே இல்லை. 2020 தான் லாக்டவுன்லலாம் குக் வித் கோமாளிக்கு அப்படி ஃபேன்ஸாக இருந்தாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க.